எம்ஜிஆருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சார் கம்பேர் பண்ண முடியாதுங்க. இது கங்கை எடுத்துகிட்டு போய் கூவத்தை கூட கலக்க முடியாது. அது கங்கை புனிதமானது. இது கூவம். தலைமை சரியாக இருந்ததுன்னா போவாங்களா? அரவணைப்பு கிடையாது. தலைவரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? இன்றைக்கி வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் குடியிருந்த கோயிலே எல்லாருமே கொல்லி வைக்கிறாங்க. எல்லோரும் அரவணைச்சு இருக்கணுமில்ல. அப்போ என்னன்னா கூவத்தூர் பானை நீங்கள் செய்கிறீங்க இல்லைங்களா? மக்கள் வந்து குளத்தூர் பானை செய்கிறாங்க. குளத்தூர் வெற்றி பெறுமா, கூவத்தூர் வெற்றி பெறுமா? குளத்தூர் தான் வெற்றி பெறும். ஒன்றே வேறு போயிடும் கட்சியில். காவிரி பெருக்க எடுத்தால் கொல்லிவிடும், கொள்ளிடம். ஆனால் திமுககாரன் கொள்ளை எடுத்தால் சொல்லிவிடும், கோபாலபுரம். எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு அங்கே தானே போட்டாங்க. எந்த கட்சிக்காரன் கொடுத்தீங்க? எந்த கட்சிக்காரன் பார்த்தீங்க? திமுக அழிஞ்சதுக்கு காரணம் என்ன? கட்சிக்காரனே வந்து சொன்னான். நான் வந்து இதெல்லாம் முன்கூட்டியே நான் சொன்னேன். இது நாலுமே நாசம், நாலுமே நாசம். நாலுமே நாசம், நாலுமே நாசம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், ஆசீர்வாதம். 90% அதிமுக நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைய விருப்பமாக உள்ளனர் அப்படி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக கூறியுள்ளார். நீங்கள் எப்போ போக போகிறீங்க? சார் அவங்க போகிறாங்கிறதுக்காக நான் போனேன்னு இல்லை. போகலாம், போகக்கூடாதுன்றதுன்னு சட்டத்தில் இல்லை. ஏன் போகிறாங்கிறத பார்க்கணும். அப்போ கட்சியுடைய தலைமை சரியில்லைன்றதுனால எல்லாம் போகிறாங்க. கட்சி தலைமை எல்லோரும் கூப்பிட்டு, ஆனால் மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் குடியிருந்த கோயிலே எல்லாருமே கொல்லி வைக்கிறாங்க. எம்ஜிஆர் போய் எப்படி இது பண்ணாருங்க? அந்தளவுக்கு வந்து குடியிருந்த கோயிலை அதிமுக ஆக்குனாருங்க. பிறப்பு நல்லா இருந்தது, வளர்ப்பு சரியில்லை. எல்லாருமே போகிறாங்க. அது போகிறவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் யோகியத்து கிடையாது. ஏன் போகிறாங்கன்றதான் நம்ம பார்க்கணும். தலைமை சரியாக இருந்ததுன்னா போவாங்களா? அரவணைப்பு கிடையாது. தலைவரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? என்ன பெரிய இதுவாக அது? யார் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்? தொண்டரும் போய் இப்போ தலைவரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்டா? எம்ஜிஆர் அவர் இருந்தாருங்க. ராமாபுரத்துலேயும் சரி, ஆற்காடு முதலையும் சரி, தொண்டர் கொண்ட கதவை தானே எல்லாருமே உள்ளே போய் பார்ப்பாங்க, கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது இன்றைக்கி போய் பார்க்கணும், தொண்டர்களை போய் பார்க்கணுமா? அதுவும் வந்து இந்த கைக்கூலிகளை வந்து ஆஃப் பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டை போட்டு விட்டுட்டு ஆங்கர்களை போட்டு அவங்கள ஒதுக்கிட்டு வேலைக்கார மாதிரி நம்மளை விரட்டுறானுங்க. அதில் போலீஸ் இன்றைக்கி வருவாங்களா? கட்சி வரைக்கும் ஏன் தர வருவான்? ஒன்றுமே மாட்டோம். வெற்றி தோல்வி சகஜம்தான். அதுக்கு நிர்வாகிகள்லாம் வந்து சாரையாக போய் சேர்ந்தா என்ன ஆகும்? அதிமுக என்ன ஆகுனாக்கா அந்த தலைவன் தான் கேட்கணும். ஏன் போகிறாங்கன்றதை பார்க்கணும். உண்மையாக ஒழுங்கான தலைவனாக அந்த என்ன பண்ணணும்னா, அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் விளைவிக்கிறப்பா மானசீகமாக நீங்கள் வாங்க அப்படின்னு ஒதுங்கிருந்தேன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவில் மதிப்பு கூடி இருக்கும். அங்கே வந்து ஒரு குரூப் வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறேன், எடுபடிங்க வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாருமே போயிடுறாங்க. எல்லா தலைவர்களும் எல்லோரும் சீனியர் தலைவர் தான் போகிறாங்க. எடப்பாடி வந்து பெரிய சீனியர் தலைவர் கிடையாதுங்க. என் கூட கம்பேர் பண்ண சாதாரணம். நானும் எம்ஜிஆர் 1972 பழக்கம், 62 வேணும் சொன்னோம்னா பழக்கம். என் வீட்டு அண்ணா வந்து திண்ணையில் உட்காந்து அண்ணா ஓட்டு கேட்டார், எம்ஜிஆர் வந்து ஓட்டு கேட்டார். அப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தோம். இவன் அன்றைக்கி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அண்ணா முகத்தையும் எம்ஜிஆர் முகத்தையும் அந்தளவுக்கு க்ளோஸு. என் மேலே தோல் மேலாம் கை போட்டுன்னு பேசுவாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வந்து தலைவருங்க அப்படின்னா வேதத்தை பார்க்கக்கூடாது. ஒரு வந்து சோஷியல் சொசைட்டி. இது கட்சின்றது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. பிரசிடெண்ட்டு, சேர்மனு, எம்டி அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் அது கிடையாதுங்க. நீ வரணும், 10 பேர் உங்கள் கூட்டம் வந்தால் தான் உங்களுக்கு மரியாதை வரும். எல்லோரும் ஓட்டி விட்டு என்ன ஆகிடும்? போடான்ட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு. அரவணைக்கணுங்க. அரவணைப்பு இல்லைன்னா போயிடும். இன்றைக்கி காங்கிரஸ் என்ன ஆச்சு? எவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ். நேரு காலத்தில் இன்றைக்கி என்ன பேர் சொல்ல புள்ள இல்லாத மாதிரி ஆகி போச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதிமுக விவகாரம் இப்போ கடந்த சில நாட்களாக பிரிந்திருந்த வேலுமணி, எடப்பாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க முடிவுக்காக வந்து எல்லாம் காத்திருந்தாங்க. இப்போ விஜயபாஸ்கரும் சிவி சண்முகம் தொகுதி மக்களிடம் ஆலோசனை கேட்டு கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட முடிவுக்காக அவர்களை வந்து இருக்க போகிறேன்னா நல்லது போவதை சொல்கிறார்கள். அதுவும் நல்லதான முடிவு தான். ஏன்னா எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு மக்களிடம் போய் கேட்குறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் இவங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு தான் எம்பி ஆக முடியும். இன்றைக்கி ஒரு பெருந்தன்மைங்க கேட்குறாங்க. அதை பாராட்ட வேண்டியதான், வரவேற்க வேண்டியது தான். எதுக்குன்னா தலைமை சரியில்லை.
அத்தனை பேரும் கூப்பிட்டு அரவணைச்சு பேசிருக்கணுமில்ல. சார் இதே தலைமை இப்போ வந்து எல்லாருமே வந்து யூகங்கள் என்ன வருது, இதே தலைவரை மதிக்காமல் இவர் வந்து ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சுக்கலாம், முதலமைச்சராக வரலான்ற அளவுக்கு எவ்வளோ வந்து பேச்சு இதுவாக இருக்குதுங்க. நீ ஏன் அந்த இடத்துக்கு அந்த மாதிரியான பேச்சு வரதுக்கு இடம் கொடுக்கணும்? எல்லோரும் அரவணைச்சிருக்கணுமில்ல. அப்போ என்னன்னா கூவத்தூர் பாணியில் நீ செய்கிறீங்க இல்லைங்களா? மக்கள் வந்து குளத்தூர் பாணியில் செய்கிறாங்க. குளத்தூர் வெற்றி பெறுமா, கூவத்தூர் வெற்றி பெறுமா? குளத்தூர் தான் வெற்றி பெறும். ஒன்றே போயிடும் கடைசியில். என்ன, கூவத்தூர் தான். அதனால் வந்து எல்லாரையும் மதிக்கணும். ஆட்சிக்கு வந்தோம் நான் பார்த்தேங்க. நான் பார்க்காதது கிடையாதுங்க. யார் பிரைம் மினிஸ்டர்னு சாதாரண ஆள் வரைக்கும் பார்த்தோம் நான். இப்போ இவங்க வந்த உடனே அதிமுகவில் மந்திரிகளை எவனும் பார்க்க முடியறதில்ல. என்ன ஆணவத்துடைய உச்சி! திமுக அழிஞ்சதுக்கு காரணம் என்ன? அதிகார அகங்காரத்தால் வந்து எல்லாரையும் வந்து வேலைக்கார மாதிரி நினைக்கிறது. இந்த பதவி சாசனமான்ட்டுன்னு நிற்குமா? ராத்திரி படுத்து பகல் வந்து இருக்கிறதுன்னு கஷ்டங்க. தூங்கும்போது வெளியே போகிற மூச்சு திரும்பி வாராமல் போனாலே போச்சு. அதுதானே மனுஷன். நீங்கள் வந்து பதவி வந்த உடனே ஒவ்வொருத்தரோட இதை பார்க்குறேன். அடேங்கப்பா, எல்லோரையும் பார்த்தவன் எனக்கு. இன்றைக்கி 75 வயசு ஆகுது எனக்கு. 76வது பிறக்க போகுது. அடுத்த மாதம் வந்தேன்னா எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன். எத்தனை தலைவரும் கொடுத்துருக்குறேன். சுயநலத்துக்காக இல்லை, பொதுநலத்துக்காக தான் இருந்தேன். யாருக்காக நான் பூஜா தூக்கலை. எம்ஜிஆருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரி, கம்பேர் பண்ண முடியாதுங்க. இது கங்கை எடுத்துகிட்டு போய் கூவத்தை கூட கலக்க முடியாதுங்க. அது கங்கை புனிதமானது. இது கூவம். அது வந்து நிறுத்தவே முடியாது. என்ன அந்தளவுக்கு இவர் வந்து எந்த ஒரு ரேப்போர்ட்டும் கிடையாது கட்சிக்காரங்கிட்ட. ஆணவத்தோட உச்சியில் இருந்தவங்க. திமுக அழிஞ்சது காரணம் என்ன? கட்சிக்காரனே வந்து சொன்னான். நான் வந்து இதெல்லாம் முன்கூட்டியே நான் சொன்னேன். இது 4மே நாசம் 4மே நாசம்னேன். 4மே நாசம் 4மே நாசம். 4ஆம் தேதி மே மாதம். அதான் 4மே நாசம் 4மே நாசம்னு. அப்படி தானே போச்சுங்க இன்றைக்கி. இல்லை என்ன, ஆணவத்தோட உச்சியில் எதுவுமே கூடாது. ஒரு நம்ம கிராமத்துலலாம் கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, கடவுள் மனிதனை ஒரு 2 விதத்தில் சோதனை பண்ணுவாங்க. ஒன்று பணத்தை கொடுத்துட்டு, இன்னொன்று பவரை கொடுத்துட்டு. பணமும் பவரும் ஒருத்தர் வந்துட்டா எப்படி இருக்கணும்? பணிவு இருக்கணும். நீ பணிவை கூட வேணாம், சாதாரணமாக இருந்ததே போதுங்க இல்லைங்களா? பணமும் பதவி வந்தோன்னா ஆடாத ஆட்டம்னா என்னமோ நாம் தான் வந்து எட்டர்னல் அழியாத வந்து மந்திரி பதவியில் இருக்கிற மாதிரியும் முதலமைச்சர்ன்ற மாதிரியும் கட்சி இல்லைல்ல, அடக்கமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு வந்து உதவி செஞ்சிருந்தா தெய்வமாக போற்றுவாங்க சார். ரைட்டாக நாங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே வந்து. என்ன, தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி இருந்தாலும் அரசியல் ரீதியாக வந்த உடனே கட்சிக்காரங்களை அரவணைச்சார். சாதாரண தொண்டர்களையும் பார்த்து பேசினவர் தான். என்ன, அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொருளுதவியும் பண்ணாருங்க. சாதாரண மந்திரி பாத்தியும் கொடுத்து பார்த்தாரு. இன்றைக்கி பார்க்க போனால் ஓப்பனாக சொல்லணுன்னா, இன்றைக்கி எம்பி மினிஸ்டருங்கெல்லாம் இருக்காங்களே, எம்எல்ஏங்கெல்லாம் அத்தனை பேர் 180 பேர் ரோட்டில் சாதாரண பிளாட்ஃபார்ம் டீ குடிச்சிருந்தவங்க அத்தனை பேரையும் பார்த்தேன். இன்றைக்கி அவன் ஒவ்வொருத்தரோட வீட்டில் என்னென்ன கோடிக்கணக்கான பணம் எப்படி வருது? எங்கே கொள்ளடிச்சிங்க நீங்கள்? யாரும் உழைச்சாங்களா வேணா? இல்லைங்களா? அந்த பணத்தில் வந்து ஒரு 10% பப்ளிக் கொடுத்துருக்கலாம்ல? எவ்வளோ இதுவாக இருந்திருக்கும். நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது, நான் சொல்லித்தாங்கல்ல. அந்த அளவுக்கு வந்து கோடியாக கொள்ளடிச்சு இன்றைக்கி எங்கெங்கே இருக்குது யாருக்கும் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு ரெய்டு நடக்குது எல்லார் வீட்லேயும். எதுக்கு? ஆனால் ரெய்டு பண்ணவங்க என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கன்னா கடைசி வந்து கேஸை போட்டு அதை கண்டுபிடிச்சி எடுத்தால் அந்த குற்றவாளியை கூண்டில் நிற்க வைக்க மாட்டாங்க. ரெய்டு பண்ணுறாங்க, பேப்பர் வந்து அடுத்த நாள் அப்படியே என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொண்டு வரணும். அதை செஞ்சால் தான் நாளைக்கு வந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். வந்தால் நம்ம நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டோடு வரணும், டெடிக்கேட்டட் மைண்டோடு வரணும். இன்றைக்கி வரவங்க அப்படியே வரைக்கும் நம்ம எப்படி கொள்ளடிக்கலான்ற அளவுக்கு தான் வருவாங்க. நீங்கள் அதிமுக என்னாச்சு? அதான் நான் பல இதில் நான் சொல்லியிருக்கிறேன். காவிரி பெருக்கு எடுத்தால் கொள்ளிமடம் கொள்ளிடம், திமுககாரன் கொள்ளை எடுத்தால் சொல்லிவிடும் கோபாலபுரம். எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அங்கே தானே போட்டாங்க. எந்த கட்சிக்காரன் கொடுத்தீங்க? எந்த கட்சிக்காரன் பார்த்தீங்க? சாதாரணமாக இருப்பான் சார், ரோட்டில் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருப்பான். எம்பி எம்எல்ஏ மந்திரினா அவங்ககிட்ட கிட்டவே நெருங்க முடியாது, சுற்றி கைக்கூலிகள் வச்சுருப்பாப்புல. தவறு செய்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த வழக்கு விசாரணை அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே நடக்குது இவ்வளோ வருஷமா? அதுக்குள்ளே அவன் போய் சேர்ந்துருவானே
இல்லை அது விரைவாக நடத்தக்கூடிய விரைவாக நடத்தணும். நடத்தணும். அது விரைவாக நடத்துறதுக்கு புதிய அரசு என்னென்ன செய்ய போகுதுங்கிற பொறுத்து இருந்து அது பார்க்கணுங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு, இதே போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாரா? இருக்கணும். ஏன்னா நல்ல அட்வைஸர் கூட வச்சுக்கணும், இல்லை அட்வைஸர் வச்சக்கூடாது. தகுதியானவங்க திறமையானவங்க கூட வச்சுக்கணும். எப்பவுமே வந்து தகுதியானவங்க திறமையானவங்க தூரத்தை எடுத்துருவாங்க. அதே மாதிரி விசுவாசிகளை வச்சுக்க மாட்டாங்க, வியாபாரிகளை வச்சுப்பாங்க. நம்பிக்கையானவங்களை வச்சுக்க மாட்டாங்க, மோசடி பண்ணணுன்னு வச்சுப்பாங்க. உழைக்கிறவனை வச்சுக்க மாட்டாங்க, பிழைக்கிறவனை வச்சுப்பாங்க. அதே தான் அதிமுகலையும் உழைப்போருக்கு இடமில்லை, பிழைப்போருக்கு தடை இல்லை. அதனால தான் அதிமுக இந்த கதிக்கு ஆகுது. அதிமுக மீண்டும் வந்து இப்போ ஒன்றிணைந்திருக்கு. வேலுமணி, அதேபோல் எடப்பாடி இவங்க தரப்பு. இவர்கள் பிரச்சனை வந்து இப்போ முடிவு வந்து இப்போ ஜேசிடி பிரபாகர் கையில் இருக்குது. ஒரு சட்ட வல்லுநராக இந்த விஷயம் எப்படியெல்லாம் அமையும்? ஏன்னா சபாநாயகருக்கு வந்து பெரிய பொறுப்பு இருக்குங்க. அவர் வந்து சட்டத்தின் படி சொல்லுங்கள். சட்டத்தின் படி தான் அவருக்கு இருக்குங்க. அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருந்தானாக்கா நீதிமன்றம் தலையிடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏற்கனவே வந்து இதே மாதிரி தான் டிடிவி தினகரன்கிட்ட 11 பேர் இது பண்ணாங்க. 18 பேர். அது போயிட்டு இல்லைங்களே. சட்டமன்றம் நீதிமன்றம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சட்டமன்றம் அத்தனை பேர் எடுத்துட்டாங்க இல்லைங்களே. அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த விதிக்கு உட்பட்டு விதியை மீறி பண்ணாங்கன்னா சபாநாயகருக்கு பவர் இருக்குங்க. யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் அக்கார்டிங் டு லா. அதுவும் சொந்தமாகவும் தன்னிச்சையாகவும் கூட எடுக்கலை, விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் எடுக்கிறார். எடுத்தால் வந்து செல்லும். அது எங்கே போனாலும் இது வருங்க. அப்படின்னா 18 பேர் போயிட்டாங்க இல்லைங்களா, ஏன் மறுபடியும் வர முடியல இல்லைங்களா? அதுதான் அது. ஆனால் சபாநாயகருக்கு வந்து அந்த ப்ரிரோகேட்டிவ் பவர் இருக்குங்க. பிஹெச் பாண்டியன் சொல்கிற மாதிரி வானலாவை பவர்ன்றதில்ல, அவர் அந்த மாதிரி சொல்லலை. சட்டத்துக்கு உட்பட்டு விதிக்கு உட்பட்டு நான் செய்வேன்னாரு. அந்த விதிக்கு உட்பட்டு செஞ்சால் அது யாரால் வந்து நீதிமன்றம் தலையிடாது. 4 பேர் மீது கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தால் அது செல்லுமா? 4 பேர் மீது இப்போ அவன் பதவியை ரிசைன் பண்ணாலும் அப்படி எப்படி பண்ண முடியும்? இல்லை அதுதான் சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து 32 பேர். அப்படி இருக்கிற சூழலில் இவங்க 4 பேர் மீதும் இது ஒரு நடவடிக்கை. இன்னொரு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்களும் இப்போ வந்து ரிசைன் பண்ணுறான்னு வச்சிங்களேன். அவர்கள் மீது வேறு விதமான நடவடிக்கை எடுக்க முடியுமாங்க? முடியாது. அவங்க விருப்பப்படல போகிறோம் என்ன, அதை வந்து சட்டத்தில் வந்து தடுக்கிறதுக்கு ரைட்டு கிடையாதுங்க. எனக்கு பிடிக்கலை, தலைமையினுடைய இது போக்கு பிடிக்கலை என்ன, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் போயிட்டேன்னா வந்து சட்டத்தை அவர் மேலே நடவடிக்கை எடுத்து சட்டத்தில் இடம் கிடையாது. இந்த 4 பேர் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, எனக்கு அங்கே பிடிக்கல, நான் இங்கே வரேங்க, வேண்டாங்க பதவி. இல்லை தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, தொகுதி மக்களே வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க 4 பேருடைய முடிவை எதிர்த்து நாங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கோம், முடிவு என்ன இல்லை நாங்கள் முடிவு பண்ணி ஊரில் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக நாங்கள் வந்து தேர்வு பண்ணி அனுப்பியிருக்கோம். எங்களுடைய பிரதிநிதியாக வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தை சென்றிருக்காங்க. அவங்க 5 வருஷம் வந்து எங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இவர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தொகுதி மக்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? சரி, போக முடியாது. ஏன் போக முடியாதுங்கிறீங்க? அவர் தான் இவருக்கு ஓட்டு போடுறாருன்னா எவிடன்ஸு? அவருங்க தான் இவருக்கு ஓட்டு போடுறாருன்னு என்ன எவிடன்ஸுங்க? சீக்ரெட் பேலட்டு. இன்னொன்று, அவரும் மக்களுக்காக தான் இங்கே நன்மை செய்ய வந்திருக்கின்றார். இல்லை சார், ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். தொகுதி மக்கள் போடுறாங்க. ஆனால் அந்த தொகுதிக்காக நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் என் தலைமையை வந்து என்னை இது பண்ண முடியாமல் என்னை தடுக்குது. அதனால் நான் வந்து இந்த கட்சியில் இந்த பிரயோஜனம் இல்லை, நான் ரிசைன் பண்ணுறேன், நீங்கள் நல்லா நடத்துங்க, நானே மறுபடியும் வந்தேன்னா சப்போஸ் நான் வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா நான் பலமாக இருக்கும், அதனால் நான் தொகுதி மக்களுக்கு நான் நன்மை செய்ய போகிறேன், ஓட்டு போடுங்க அப்படின்னாக்கா மக்கள் விருப்பப்பட்டால் ஓட்டு போட்டு இவரே வரலாம். அப்படி தான் அது. இது ஒன்றும் கம்பல்ஷனும் இம்பல்ஷனும் கிடையாதுங்க. கிடையாது. என்ன அதனால என்ன சொன்னால், நீ ஓட்டு போட்டிங்க, ஜெயிச்சு வந்தேன், ஆளுங்கட்சிக்கு வரல, நல்ல கட்சி வந்தாச்சு, நாம் வந்து இந்த கட்சி ஆதரிச்சா இவங்க நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தலைவர் என்ன சொல்கிறாரு, வேறு ஒரு இடத்துல போகணுன்னு ஆசைப்படுறாரு. அதனால் வந்து கட்சிக்கும் பாதிப்பு வரும், நாட்டுக்கும் பாதிப்பு வரும். அதனால் நாங்கள் வேணான்றோம். அப்படிலாம் முடியாது, நான் கம்பல் பண்ணேன், எனக்கு வேண்டாம் பதவி, நான் ரிசைன் பண்ணுறேன், மறுபடியும் உங்களை ஃபேஸ் பண்ணுறேன், இந்த கட்சிக்கு விட்டுட்டேன், இந்த கட்சியை நான் ஆதரிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு நான் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் அப்படிங்க. அது மாதிரி தான் வருது.
இது வந்து காம்ப்ரமைஸுடைய தீரி தானே தவிர கம்பல்ஷன் கிடையாதுங்க. அது உறுப்பினர் பண்ண முடியாதுங்க. அது மாதிரி போய் செய்யவும் முடியாதுங்க. அப்படி தான் இன்றைக்கி சட்டத்தில் இடம் இருக்குங்க. சட்டன்றது வேறு, சம்பிரதாயமும் வேறு. என்ன சம்பிரதாயத்தை வந்து சட்டம் வந்து இம்போஸ் பண்ண முடியாது. ஆனால் சம்பிரதாயம் சட்டத்தை இம்போஸ் பண்ணணும். கஸ்டமரி ஆக்டில் என்ன அது உண்டு அது. ஆனால் இப்போ வந்து எப்படி வேணும் மாறலாம், என்ன வேணாலும் இது பண்ணி சொல்லலாம் இல்லைங்களா. ரீசெண்டாக கூட பார்க்குறப்ப தேர்தலுக்கு முன்னே எப்படி இருந்தது, ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றம் என்னாச்சு நிலைமை இல்லை. அன்றைக்கி மக்களுடைய மனநிலை எப்படி இருந்து பாருங்கள், இப்போ எப்படி இருந்து பாருங்கள் இல்லை. அந்த இடத்துல நீதி ஒன்றுது எங்கே, திருப்பரங்குன்றத்தில் நீதி ஒன்றுது. அங்கே வந்து சட்டம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. அது யாராலும் மாற்ற முடியல. நீதியை வச்சு எங்கெங்கே போனாங்க, எப்படியே பண்ணாங்க. நீதியை வெல்ல முடிஞ்சுதுங்களா. ஜஸ்டிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்ட். ஆக்ட் கேன் பி சேஞ்சுடு, ஃபேக்ட் ஆர் ஃபேட் கேனாட் பி சேஞ்சுடு இல்லைங்களா. ஃபேட்டையும் மாற்ற முடியாது, ஃபேக்டை மாற்ற முடியாது, ஃபேட்டை மாற்ற முடியாது, ஆக்டை மாற்றலாம், நீதியை மாற்ற முடியாது. அது நீதிபதி அப்படி தானே விட்டாருங்க. ஒரு உதாரணம் இப்போ சிம்பிளாக நடந்தது. சட்டத்தினுடைய தன்மையோட மாற்றுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் நீதியை வந்து மாற்றுறதுக்கு வழி இல்லை, கிடையாது இந்த சூழல்லையும். ஆமாங்க. ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் நீதிமன்றமும் சட்டமும் இங்கே வந்து ரொம்ப வலுவாக இருக்கா இருக்குங்க. அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த கேஸ். அடிப்படை மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்து தொடருதா, இல்லை வந்து வேறு விதமான நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களா? இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்க. நம்பிக்கை இழந்து போச்சு. இன்னி பேப்பரில் பாருங்கள், நீதிபதியே சொல்லிட்டாருங்க எல்லாம் யோகியம் கிடையாது, தப்பு பண்ணுறவங்க இருக்காங்கன்ட்டுன்னு. அப்போ எப்படி ஏற்றுக்க வேண்டியதானே அது இல்லை. இப்போ ஒரு வக்கீல் சொன்னால் அவர் கண்டெம்ட் பண்ணுவாங்க. ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. இல்லை நீதிபதி நீங்கள் பேப்பரை சொல்லியிருக்காரு சார் என்னென்னு, நீதிபதி தப்பு பண்ணுறாங்க, யாரும் யோகியம் கிடையாது, ஆனால் கையெழுத்து கும்பிடணுன்ற அவசியம் கிடையாதுன்னு இன்னி பேப்பரை பார்த்துருக்கல நேற்றுக்கு இல்லை. அதுக்கு தான் நான் கோட் பண்ணுறேங்க. எது நீதிமான்களாக இருக்காங்க சில பேர் நீதிமான்களாக இருக்காங்க. இதே நீதிபதி இன்றைக்கி நேற்று தான் பேச்சு படுத்துருக்கீங்க பேப்பரில். இதுக்கே என்னாச்சு, டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் எவ்வளோ எடுத்தாங்க என்ன, எரிஞ்சு பணம் தேத்தாங்க சார். அது தப்பு தானே. எப்பேற்பட்ட கொம்பனியும் தட்டி கேட்க ஒரு தகுதி வக்கீலுக்கு தான் உண்டுங்க. எப்பேற்பட்ட கொம்பனியும் என்ன, ஏன்னா மேலே உக்காந்தா காடு ஜட்ஜிங்கெல்லாம், ரோட்டில் வந்தால் அத்தறி போடுங்க அப்படிதான். ஆனால் நேர்மையாக உட்காந்துருக்கும் என்றைக்குமே அவங்க வந்து நீதிமான்கள் தான். யாரும் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க. நடமாடும் தெய்வமாக தான் இருக்காங்க. அதை பாராட்டணும். இன்றைக்கி உலகத்துக்கே நீதி சொன்ன தமிழ்நாடு தாங்க. இன்றைக்கி எதுக்கு மனுநீதி சோழன் சிலை வச்சுருக்கிறாங்க இல்லை. உலகத்தை வேறு எங்கேயும் இல்லை. நீதியை பரிபாலம் பண்ணது இங்கே தான். உலகத்துக்கே நீதி சொன்னதும் இங்கே தான். அது உயர்நீதிமன்றத்தில் அந்த சிலை இருக்குது இன்றைக்கி. ஆமாங்க. அதாவது தான் பையனே தப்பு பண்ணாலும் தேர்கால ஏற்றுந்து, தான் பையன் தப்பு பண்ணால் எத்தனை அப்பாங்க எப்படி இருந்திருக்காங்க கண்டுக்காது இல்லை. உதாரணம் கருணாநிதியும் அப்போ இருந்தானே, ராஜராஜ சோழன் மனுநீதி சோழன் மரபில் வந்து அந்த கருணாநிதி குடும்பம் எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்கா. தான் பையன் தப்பு பண்ண தனிச்சாரா இல்லை என்னங்க. அதை நீதிமானாங்க மனுநீதி சோழனுக்கு. இன்றைக்கி நீதிபதிங்க நான் எல்லாரையும் குறை சொல்லுவேன். ஒரு பர்சன்ட் தான். இப்போ என்னாச்சுன்னா அந்த 1% செய்கிற தப்பு வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய மாண்பையே இதாகி போகுது. நீதிபதிகளையும் வந்து பல பேருக்கு வந்து சங்கடத்தை உருவாக்குது. என்னென்னு இன்றைக்கி பேப்பரில் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெக்கேஷன் கோர்ட் பெஞ்சில் வந்து பெஞ்சு ஜட்ஜி தனிப்பட்ட கூட பண்ணல, யார் அவரே தான் ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களே வந்து பேசியிருக்காரு. அதை நம்ம ஏற்றுக்கணும். அவர் வந்து 19 யாரும் வந்து குறை சொல்லணுன்றதில்ல, நீதினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று படித்தேங்க, அழகாபாடி ஹைகோர்ட்டில். ஒரு லேடி என்னம்மா ஜூனியர் ஜட்ஜாக போயிருக்காங்க. அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றம் கோயில், நீதிபதிகள் தெய்வம். பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து குறை சொல்கிறாங்கன்னா நம்ம எங்கள் கோயிலில் தானே போய் குறை சொல்லுவோம் தெய்வத்துக்கிட்ட. நீதிமன்றம் வந்துட்டால் நீதிமன்றத்தில் தான் வந்து குறை சொல்லுவாங்க. அந்த தெய்வமாக இருக்கிற நீதிபதிகள் அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பை கொடுக்கலன்னா இவங்க எங்கே போவாங்க? இதே நீதிமன்றத்துக்கு தானே வருவாங்க. ஆனால் தெய்வமாக இருந்து நீதிபதிகள் நீதியை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தையில் ஒரு கமா புல் ஸ்டாப் மாறினா கூட அர்த்தமே மாறி போயிடும். கமா புல் ஸ்டாப் மாறினா கூட
அந்த நீதியினுடைய அர்த்தமே மாறி போயிடும். அதனால் பல பேருக்கு வந்து பாதிப்பும் இருக்குது, மானமும் போயிடும், எல்லாருக்கும் தன்மானமும் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் இருக்குதுங்க நீதிபதிகளுக்கு. ஆனால் மேக்ஸிமம் தப்பு பண்ண மாட்டாங்க யாரும். பணத்துக்கு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு பண்ணிட்டா அதனுடைய விளைவு தான் வந்து ஒரு பிளாக் பாயிண்ட் ஆகி போகுது. குறிப்பிட்ட பார்க்க போனால் தமிழ்நாட்டில் வந்து நீதிக்கே வந்து முக்கியமான இடம் இங்கே தான். தொடர்ந்து பேசுங்க. மிக்க நன்றி. ரைட்.